பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய்தேவன். பாடம் 9. பிதாவையும் குமாரனையும் இணைத்து சொல்லப்பட்ட தரிசனங்கள். பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்துவன் சபை ஊழியக்காரனாக வில்லகுமார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை பற்றி அறியாவிட்டால் அவருடைய கிறிஸ்தவ ஊழியமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் வீண் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவரில் ஒரு சாரார் இயேசுவே மெய்யான தேவன் என்றும், இன்னொரு சாரார் ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள 3 தேவனாய் செயல்படுகிறார் என்று தவறாக சொல்கிறபடியால் இந்த பாடங்களின் நோக்கமே பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவன் என்பதை உறுதிப்படுத்துவதே ஆகும். இதற்கு முந்தைய 2 பாடங்களில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன 2 ஓமைகளையும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 2 தரிசனங்களையும் ஆராய்ந்து ஆண்டவராகிய இயேசுவே ஒன்றனமை தேவன் என்று சொல்லுகிற பெந்தேகொஸ்தேக்காரர்களின் உபதேசமும், ஒரே தேவன் சமாந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்று சொல்லுகிற திரித்துவக்காரர்களின் உபதேசமும் பொய் என்பதை உறுதிப்படுத்தினோம். அதனால் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றனமை தேவன் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினோம். இந்த பாடத்தில் அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில தரிசனங்களை ஆராய்வோம். 5. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரும் அவர் வலதுபுறத்தில் இருக்கிறவரும். ஏசாயா 6:1 உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்றும், தானியேல் 7:9 நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார், அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது என்றும், 1 ராஜாக்கள் 22:9 கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவரது வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் என்றும், சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்றும், சங்கீதம் 47:8 தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார், அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறார் என்றும், சங்கீதம் 103:19 கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்றும், ஏசாயா 66:1 வானம் தேவனுக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிதாவாகிய தேவனே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவராக காட்டப்படுகிறபடியால் அவர் ஒருவரே ஒன்றான தன்னிகரில்லாத ஏக சக்கராதிபதி என்று அறிகிறோம். தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவரை இயேசு சகரியா 6:13 மத்தேயு 19:28 மற்றும் மத்தேயு 25:31 வசனங்களின்படி தம்முடைய சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் என்று எதிர்காலத்தை குறித்தே சொல்லப்படுகிறது. நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னதினால் பிதாவும் குமாரனும் ஒருவரே என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கக்கூடாது அல்லது காலியாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே ஒரு பிதாவாகிய தேவனாக வீற்றிருக்கிறபடியால் ஆண்டவராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் ஒரே நபர் அல்ல. எனவே பெந்தேகொஸ்தேக்காரர்களின் உபதேசம் பொய் என்று அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் சம அந்தஸ்து உள்ளவர்களானால் இருவரும் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் ஒருவர் மட்டும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடியால் இருவரும் சம அந்தஸ்துள்ளவர்கள் அல்ல. எனவே திருத்துவக்காரர்களின் உபதேசம் பொய் என்று அறிகிறோம். எனவே பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய்தேவன். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு எங்கே இருக்கிறதாக நமக்கு காட்டப்படுகிறார்? ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில். ஆண்டவராகிய இயேசு தம் ஊழியத்தின் நாட்களில் மத்தேயு 26:64 மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார், மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் சங்கீதம் 110:1 நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அதன்படி ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய தீர்மானத்தின்படி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியேறமாக்கின பின்பு மார்க்கு 16:19 படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அதனால்தான் ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர் என்றும், எபேசியர் 1:21
தேவன் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார்படி செய்தார் என்றும், கொலோசியர் 3:1 கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்றும், எபிரேயர் 1:3 இவர் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்றும், எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார், என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்றும், எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்றும், 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதய ஸ்தேவானும் அப்போஸ்தலர் 7:56 பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இவைகள் எல்லாம் பிதாவும் குமாரனும் ஒரே நபர் அல்லவென்றும் இருவரும் சம அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல என்றும் நாம் புரிந்து கொள்வதற்கே இவைகள் வேதத்தில் நமக்கு காட்டப்படுகிறது. இப்படி இருக்க தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானை வீட்டிருக்கிறபடியால் இருவரும் ஒருவரே என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசம் பொய் என்று அறிகிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினபடியால் தேவன் தாமே எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார்படி செய்தபடியால் இருவரும் சம அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல, சம அந்தஸ்து உள்ளவர்கள் என்று என்கிற திருத்துவ உபதேசம் பொய் என்று அறிகிறோம். எனவே பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். 6 சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3 இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்தும் ஒப்பாயிருந்தார் என்றும், வெளி 4:9-10 சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, சிங்காசனத்தில் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு 4 ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திய போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலையிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்றும், வெளி 5:1 அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனமே வீட்டிற்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன் என்றும், வெளி 20:11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மேல் வீற்றிருக்கிறவரும் கண்டேன், அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பிதாவாகிய தேவனே. அவரை குறித்து வெளி 1:4-16 அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்றும், வெளி 1:8-4:8-11-17 அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்றும் அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெளி 15:3, 16:7, 16:14, 19:6, 19:15, 21-22 ஆகிய வசனங்களிலும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறார். இந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்ற பதமும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற பதமும் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒருவரே மெய்யான தேவன். இவைகள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் பொருந்துமானால் அல்லது அவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குமானால் அவரும் தேவனும் ஒருவரே என்றும் அல்லது இருவரும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்றும் சொல்லலாம். அப்படி இல்லாதபடியால் இயேசுவே பிதா என்கிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசமும் தேவனும் ஆண்டவராகிய இயேசுவும் சம அந்தஸ்துள்ளவர்கள் சமமானவர்கள் என்று சொல்லுகிற திருத்துவக்காரன் உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். அதனால் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். ஆட்டுக்குட்டியானவர். யோவான் 1:29 யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் என்றும், அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்றும், அப்போஸ்தலர் 8:32
அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் போற்றப்படுகிற பரலோகத்தில் கோடான கோடி பரிசுத்த தூதர்களின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று பெந்தேகோஸ்தேகாரர் சொல்லுவதும், சர்வ வல்லமையுள்ள பரிசுத்தமான தேவனும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று திருத்துவக்காரர்கள் சொல்லுவதும் தேவனை நிந்திக்கு செயலாகும் என்பதை மனதில் வையுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக, தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக காட்டப்படுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளை உடையவராக இருந்தாலும், அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும், தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கிற ஜீவன்களும் மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தாலும், அவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருந்தாலும், ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனோடு வீற்றிருந்தாலும், இவைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்பணிந்ததினால் உண்டான மகிமைகளாகும். இவ்வளவு மகிமை உள்ள ஆண்டவராக இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் ஆட்டுக்குட்டியானவர் என்று 30 தடவைக்கு மேல் அழைக்கப்பட வேண்டியதென்ன? ஆண்டவராக இயேசு ஆட்டுக்குட்டியானவர் என்று 30 தடவைக்கு மேல் அழைக்கப்பட வேண்டியதென்ன? பாவத்துக்கு அடிமையான மனிதன் மகா பரிசுத்தமான தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாதபடி, ஒப்புரவாக முடியாதபடி பிரிவினை உண்டாக்கின பாவத்தை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக, மீட்கும் பொருளாக, பாவ நிவாரண பலியாக, ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராய் இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தபடியால் அவர் தேவனுடைய பார்வையில் ஆட்டுக்குட்டியானவரே. ஏன் ஆண்டவராய் இயேசு பலியிடப்பட வேண்டும்? ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. எனவே ஆண்டவராக இயேசு தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நம்மை காக்க, தேவனுடைய நீதியின் தன்மையிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் தம்மைத்தாமே தேவனுக்கு பலியிட வேண்டியதாக இருந்தது. பாவம் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன். இப்படி இருக்க பாவத்தை சகிக்க மாட்டாத பரிசுத்தமான தேவனும் மனிதனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவ நிவாரண பலியாக பலியிடப்பட்ட ஆண்டவரை இயேசுவும் ஒருவரே என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தேக்காரர் உபதேசமும், சர்வ வல்லமுள்ள தேவனும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவரும், சர்வ வல்லமுள்ள தேவனும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவரும் சம அந்தஸ்து உள்ளவர் என்று சொல்லுகிற திருத்துவக்காரர்களின் உபதேசமும் பொய் என்றும், அது தேவனுக்கு விரோதமான உபதேசம் என்றும் அறிகிறோம். இதன் மூலம் பிதாவாகிய தேவனே ஒன்றனமே தேவன் என்று அறிகிறோம். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை குறித்து அனைவருடன் பேசுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.